ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 23/1/1969. ஸ்திதியின் நினைவை ஏற்படுத்தக்கூடியது எலும்புகளே ஆகும். இன்று நான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடனும் அவ்யக்த ரூபத்தில் சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். என்னுடைய எந்த குழந்தைகள் அவ்யக்த ரூபத்தில் நிலைச்சிருக்கிறாங்களோ அவங்களே இதை புரிந்து கொள்ள முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் அவ்யக்த ரூபத்தில் நிலைத்திருந்து யாரை பார்த்துட்டு இருக்கீங்க? வியக்த ரூபத்திலா அல்லது அவ்யக்த ரூபத்திலா? நீங்கள் வியக்தமாக இருக்கீங்களா அல்லது அவ்யக்தமாக இருக்கீங்களா? ஒருவேளை வியக்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தந்தையை பார்க்க முடியாது. இன்று அவ்யக்த வதனத்திலிருந்து சந்திப்பதற்காக வந்திருக்கிறேன். அவ்யக்த வதனத்தில் சப்தம் கிடையாது, இருந்தாலும் இங்கே சப்தத்தில் வந்திருக்கிறேன். குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்குள்ளும் என்ன சங்கல்பம் எழுந்து கொண்டு இருக்குது? இப்போது இது அவ்யக்த சந்திப்பு. கல்பத்துக்கு முன்பு போல குழந்தைகளுடன் உரையாடல் நடைபெற்று கொண்டிருக்குது. உரையாடல் செய்வதற்காக இனிமேலும் இனிமையான பாபா குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் சந்திக்க அனுப்பியிருக்கிறாங்க. என்ன இருந்ததோ அதுவே இப்பொழுதும் இருக்குது. 2-3 நாட்களுக்கு முன்பு இனிமேலும் இனிமையான பாபாவோடு உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. உரையாடல் என்ன நடந்தது தெரியுமா? பாபா சொல்றாங்க, வதனத்தின் அனுபவம் செய்வதற்காக தயாராக இருக்கீங்களா? என்ன பதில் கொடுத்திருப்பேன்? எது தந்தையினுடைய கட்டளை எப்படி நடத்துவீர்களோ, இங்கே அமர செய்வீங்களோ, எந்த ரூபத்தில் அமர செய்வீங்களோ அதன்படி நடப்பேன் என்பதையே நான் சொன்னேன். குழந்தைகளுக்குள்ள பாப்தாதா ஏன் விடை பெற்று செல்லலை அப்படிங்கிற இந்த சங்கல்பம் இருக்கும். பாபாவிடமும் இதை நான் சொன்னேன். பாபா சொன்னாங்க, ஒருவேளை அனைத்து குழந்தைகளையும் அமர செய்து விடை கொடுக்க சொன்னால் விடை கொடுப்பாங்களா? நீங்களும் கூட குழந்தைகளை பார்த்து சேவையை பார்த்து குழந்தைகளோட அன்பில் வந்துடுவீங்க. அதனால் பாபா என்ன செய்வித்தாரோ அதுவே நாடகத்தில் பதிவாகி இருக்குது எனலாம். வியக்த ரூபத்தில் இல்லை அப்படின்னாலும் அவ்யக்த ரூபத்தில் சந்திப்பு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சேவையினுடைய விருத்தியும் அப்படியே நடக்குது. குழந்தைகளுடைய நினைவும் அப்படியே இருக்குது. ஆனால் அது வியக்தமானவருக்குள்ள அவ்யக்தமானவர் இருந்தார். மேலும் இது அவ்யக்தம் மட்டும்தான், இந்த வித்தியாசமே இருக்குது. யார் கண்களினுடைய சந்திப்பை அறிந்திருப்பாங்களோ அவங்க கண்களின் மூலம் இந்த சிறிய சந்திப்பில் தனக்காக படிப்பினையை வழிகாட்டுதலையை பெற்றிடுவாங்க. நீங்கள் அனைவரும் வதனத்துக்கு வந்துதான் ஆகணும். குழந்தைகளுடன் சந்திப்பதற்காக ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு காலமும் தயாராக இருக்கிறாங்க. இப்பொழுது எந்த அளவுக்கு குழந்தைகளுடைய புத்தி தெளிவாக இருக்குமோ அதனுடைய அனுசாரம்தான் அவ்யக்த சந்திப்பின் அனுபவத்தை செய்ய முடியும். சக்தி ரூபத்தில் நிலைத்திருக்கீங்களா? தாதியிடம் எப்படி துணையாக இருந்தாரோ அப்படியே இருக்கின்றார், தனியாக இல்லை. இப்பொழுது சக்தி சுரூப நடிப்பை பிரத்யட்சமாக காட்டணும். தந்தையினுடைய படிப்பினை என்ன கிடைச்சிருக்குதோ அதை நடைமுறையில் செஞ்சு காண்பிக்கணும். சக்தி சேனை அதிகம் இருக்குது. இப்போது முழுமையான சக்தி சொரூபமாகணும். இதுவரை குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய அன்பில் செயல்பட்டு வந்தீங்க. இப்போ தந்தைக்கிட்ட இருந்து என்ன சக்தி கிடைச்சிருக்குதோ அந்த சக்தியினால பிறரை அப்பேற்பட்ட சக்திவானாக ஆக்கணும். அதே தந்தையினுடைய அன்புக்குரியவங்க தந்தையுடன் இறுதி வரை இருப்பாங்க. இப்பொழுது இனிமேலும் இனிமையான பாபா குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய காட்சியை காண்பித்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அனைவரும் எலும்புகளை எடுத்துக்கொண்டு இருந்தீங்க. எலும்புகளை பார்க்கக்கூடாது, ஸ்திதியை பார்க்கணும். இந்த எலும்புகள் நினைவு சொரூபமாகும். ஒவ்வொரு நரம்பிலும் ஸ்திதி இருந்தது. வெளிப்படையாக அந்த எலும்புகள் வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதற்கு பக்தி மார்க்கத்தினுடைய அர்த்தம் கொள்ளக்கூடாது. இந்த எலும்புகளில் என்ன ஸ்திதி நிரம்பி இருக்குதோ அதையே எப்பொழுதும் பார்க்கணும். சாதாரண மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள் அவ்வளவாக புரியாது. குழந்தைகளுடைய அன்பு இருக்குது, மேலும் சதா இருக்கும். 21 பிறவிகள் வரை இருக்கும். நீங்கள் அனைவரும் சத்திக உலகத்துக்கு கூடவே செல்ல மாட்டீங்களா? ராஜ்யத்தை கூடவே பெற மாட்டீங்களா? கூடவே இருக்கிறார், கூடவே இருப்பார். ஜென்ம ஜென்மங்கள் வரை தந்தை இருக்கிறார்.
தாதா அதாவது சகோதரன் இல்லை, அல்லது தாதா அதாவது தாத்தா இருக்கிறார். தந்தை இல்லை என ஒருபோதும் நினைக்கக்கூடாது. நாங்கள் இருவரும் ஒருவரிடம் இருந்து ஒருவர் ஒரு நொடி பொழுது கூட பிரிய முடியாது. அதே மாதிரி நீங்களும் தங்களை மும்மூர்த்தி என்றே புரிஞ்சிக்கிங்க. ஆகையினால தான் திருமூர்த்தியினுடைய பேட்சை எப்பொழுதும் தன்னுடன் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. எப்பொழுது பிரம்மா, விஷ்ணு மற்றும் சங்கர் ஆகிய மூவரையும் காண்கிறீங்களோ அப்பொழுது உங்களுடைய மும்மூர்த்தி நினைவு வரணும். அதாவது தனது சொரூபம் மேலும் பாப்தாதாவினுடைய நினைவு வரணும். மும்மூர்த்தி ஸ்திதி புகழ் பெற்றது. இதில் தான் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய நன்மை இருக்குது. கல்யாணக்காரி தந்தை என்ன சொல்கின்றார், என்ன செய்விக்கின்றார், அதுல நன்மைதான் இருக்குது. இந்த ஒவ்வொரு மகா வாக்கியத்துல ஒவ்வொரு பார்வையில மிகுந்த நன்மை இருக்குது. ஆனா ஸ்தூலத்தை ஒரு சில ஒப்பற்ற மகாரதி குழந்தைகளே கண்டறியக்கூடியவர்களாக இருக்கிறார். இப்பொழுது நீங்களும் கூட இவ்வளவு விரைவில் கர்மாதித்த நிலையில நிலைத்திருப்பதற்கான முயற்சி செய்யுங்க. எப்படி இங்கே ஒவ்வொரு நேரமும் பாப்தாதாவோடு கழிச்சிங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு கர்மத்தில் ஒவ்வொரு நேரம் தன்னை அருகாமையில் அதாவது பாபாவுடன் வச்சுக்கிங்க. குழந்தைகளே இந்த படிப்பினையை நினைவில் வைக்கணும், ஒரு பொழுதும் மறக்கக்கூடாது. சம்பந்தம், அன்பு, நினைவு சொரூபம், கூடவே சரளத்தா சொரூபம், அது எளிமை, லேசுத்தன்மை, சமர்ப்பணம் மற்றும் ஒருவருக்கொருவர் சகயோகியாக ஆகி வெற்றி அடைந்து கொண்டே இருக்கணும். வெற்றி குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய நெற்றியின் நடுவில் ஜொலித்து கொண்டு இருக்குது. இப்பொழுது அதிக நேரம் ஆயிடுச்சு. வேறு எதுவும் கூற வேண்டுமா? சூட்சும வதனத்தில் இருந்தாலும் கூட ஒவ்வொரு குழந்தையின் தினசரி காரியம், ஒவ்வொரு குழந்தையினுடைய சார்ட் எதிரில் இருக்குது. வியக்த ரூபத்தை விட இப்பொழுது மேலும் தெளிவான ரூபத்தில் வியக்த ரூபத்துடன் ஒப்பிட்டு பார்க்கிறார். அதனால் அனைவருடைய முடிவையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். எந்தளவு அவ்வியக்த ஸ்திதியில் நிலைத்திருப்பீங்களோ அந்தளவு அந்த அவ்வியக்த ஸ்திதியினால் கர்ம இயந்திரங்கள் மூலம் ஸ்ரீமத் எப்படி வழிகாட்டுதோ அப்படி கர்மங்கள் செய்யப்படும் என்ற இந்த அனுபவத்தை குழந்தைகள் பெறுவாங்க. எப்படி ஸ்ரீமத்தினுடைய ஆதாரத்தினால ஒவ்வொரு காரியமும் நடைபெற்று கொண்டு இருக்குதோ அதே மாதிரி இப்பொழுது தனது அவ்வியக்த ஸ்திதியினுடைய ஆதாரத்தினால காரியம் செய்யணும். எந்த பொருளுடன் தந்தையினுடைய அன்பு இருக்குதோ அதன் மீது அந்த அளவு அன்பு வைப்பது தான் தன்னை சௌபாக்கியசாலி ஆக்குவதாகும். நாடி நரம்பில் யாருடன் அன்பு இருக்குது? 5 தத்துவங்களினால் அல்ல, அன்பு குணங்களினால் ஏற்படுது. அன்பு இருந்தது என்றல்ல, இருக்கிறது, மேலும் இருக்கும். அன்பு ஆத்மாவுடன் மற்றும் கடமையுடன் தான் இருக்கிறது. பிறகு சரீரம் என்ன? இறுதி வரை துணைவனாக இருப்பேன். யாருக்கு தந்தையிடம் அன்பு இருக்குதோ அவங்களே இறுதி வரை படைப்பு காரியத்தில் உதவியாளராக இருப்பாங்க. ஆகையினால அன்பு உடையவர் ஆவதற்கான முயற்சி செய்யுங்க. எப்பேற்பட்ட மாயா வந்தாலும் மாயா ஜீத்தாக ஆகணும். எப்படி பேட்ச் அணிஞ்சிக்கிறீங்களோ அப்படி நெற்றியில் இந்த வெற்றியினுடைய பேட்சை அணிந்து கொள்ளுங்கள். மதுவனத்தினுடைய வரைபடம் முழு உலகத்துக்கு முன்பு அருங்காட்சியகமாக திகழணும். அழிவற்ற களஞ்சியமாக இருக்குது. இதனை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தணும். எப்படி அனைத்து குழந்தைகளும் கடிதம் எழுதினீங்களோ அதே மாதிரி எழுதி கொண்டே இருக்கணும். எப்படி வழிகாட்டுதல் பெற்றீர்களோ அப்படியே பெறணும். சரீரத்தினுடைய விஷயம் வேறு, சேவையும் அதுதான் இருக்குது. அதனால என்ன விஷயமாக இருந்தாலும் மதுவனத்திற்கு எழுதி கொண்டே இருக்கணும். தனது முழுமையான தொடர்பு வைக்கணும். பிறருக்கும் தனது நிலையினுடைய முன் உதாரணத்தை அளிக்கணும். உங்களை பார்த்து பிறரும் அதே மாதிரி செய்வாங்க. விடை பெறும் நேரம் பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்தது என்ன அப்படின்னா, எதுவெல்லாம் நாடகத்தின் பாகமாக இருக்குதோ அதில் ஏதோ மறைமுகமான ரகசியம் நிறைந்திருக்குது. என்ன ரகசியம் நிறைந்துள்ளது என்பதை நேரம் வரும்பொழுது சொல்வேன். இப்பொழுது உங்களுடைய அதே நினைவு சின்னம் ஆகாயத்தில் இருக்குது, அதாவது நட்சத்திரங்கள். இந்த பூ உலக நட்சத்திரங்கள் யாருடைய ஸ்ரீமத் படி நடந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு உலகத்தினர் இந்த கண்களால் பார்ப்பாங்க. பாபா கூறினார், அதிக நேரம் அங்கே இருக்கக்கூடாது. நல்லது. ஓம் சாந்தி.
நன்றி பாபா, நன்றி.